கண்ணு குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? தாங்க இன்றைக்கி 12th நம்ம அதே செகண்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 7, அதாவது 2.5ல் இப்போ எத்தனாவது சம் பார்க்க போகிறோம்? நம்ம 4வது சம் பார்க்க போகிறோம். ஓகேவா கண்ணு? எக்ஸசைஸு 2.5ல் 4th சம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு கண்ணு, பார்த்துங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 3 ஸோ தட் 7 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 6 மைனஸ் 8i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12. புரியுதா? இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, இது ரொம்ப 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 ஈஸி. இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்துருக்கிற இந்த சம்மு சென்டரில் எழுதிக்கிங்க. இசட் ப்ளஸ் 6 மைனஸ் 8i. ப்ளஸ்ஸில் பிரித்து எழுதுனீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, மைனஸில் பிரித்து எழுதுனா இது பெருசாக இருக்கும். அதுவும் இங்கேயும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் போகணும். முன்னாடி லெஃப்ட் சைடில் மைனஸில் பிரித்து எழுதுங்க, ரைட் சைடு ப்ளஸில் பிரித்து எழுதுங்க. இதை பாருங்கள், இந்த ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ப்ளஸில் பிரித்து எழுதும்போது பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2. அதே Z1 மைனஸ் Z2 அப்படின்னா கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, பாருங்கள் ப்ளஸில் பிரித்து எழுதுனா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, மைனஸாக இருந்து பிரித்து எழுதுனா கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ளஸ்ஸில் மொதல் 2 மைனஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு மைனஸை வெளியில் வச்சுக்கிட்டு ஒரு மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது இது மைனஸ் இது ப்ளஸ், அதுதான் இங்கே மைனஸில் பிரித்து எழுதிருக்கு. அப்போ இசட்டுக்கு தனியாக மாடுலஸ் மைனஸ் ஒரு மைனஸ் உள்ளே போயிடும், மைனஸ் 6 ப்ளஸ் 8i. புரிஞ்சுதா? இது லெஸ் தானே இருக்குது, அப்படியே ப்ளஸில் மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 6 மைனஸ் 8i. ஆனால் இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒன்று இந்த மைனஸில் பிரித்து எழுதிங்க, உள்ள வந்து மைனஸை கொண்டு போகணும் அப்படிங்கிறார், இதெல்லாம் கூட இல்லை. இது அப்படியே எழுதுனீங்கன்னா கூட மாடுலஸ்லேருந்து மைனஸ் வெளியில் வரும்போது ப்ளஸ் ஆயிரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி லெஃப்ட் சைடு மைனஸில் பிரித்து எழுது, ரைட் சைடு ப்ளஸில் பிரித்து எழுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, இவ்வளோதான். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் இசட். இங்கே மைனஸில் பிரித்து எழுதும்போது பெரிய மாடுலஸ்குள்ளே தான் போடணும், ஏன்னா மைனஸ் வந்தால் கூட ப்ளஸ் ஆக்கிறது. மாடுலஸ் ஆஃப் இசட் 3, ஓகேவா? அவனே கொடுத்துட்டான். மைனஸ் இந்த மாடுலஸ் நான் என்ன பண்ணுவோம், ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ 6 6 ஆர் 36, அதே ரியல் இமேஜினரி பார்ட் 8 8 ஆர் 64 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இது சம்மு. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கான், 3ன்னு கொடுத்துட்டான். இது ரியல் பார்ட் இதை ஸ்கொயர் பண்ணால் 36, இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணால் 64. இப்போ இதில் பாருங்கள், இது 3, இதை கூட்டிக்கிட்டிங்கன்னா 100, 100க்கு ரூட் எடுத்திங்கன்னா 10. அப்போ இதை கழித்து போட்டிங்கன்னா -7. இப்போ புரியுதா? இங்கே வந்து எதுக்காக இந்த மாடுலஸ் போடுறோன்னு? அப்போ இந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கிறதுக்காக தான் இந்த மாடுலஸ். ஓகேவா? எப்பயும் மாடுலஸ் வேல்யூ எதில் வரக்கூடாது, அது மைனஸில் வராது, அதுக்காக. அப்போ 7 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் கூட்டிக்கிறோம், ரொம்ப ஈஸி. அப்போ இது வந்து 13. ஓகேவா? இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், 3 மார்க்கில் கேட்பாங்க. ஒன்றும் இல்லை சாமி, இந்த இடத்துல பாரு உங்கள் கணக்கு, புரியுதா? லெஃப்ட் சைடு எழுதும்போது மைனஸில் பிரித்து எழுது, ரைட் சைடு எழுதும்போது ப்ளஸில் பிரித்து எழுது, இவ்வளோ தான். மற்றபடி அதே என்ன அவன் கொடுத்துருக்கிற மாடுலஸ் வேல்யூ 3ன்னு போட்டுக்கோ. இதுக்கு மாடுலஸ்னால் என்ன, ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், இவ்வளவே தான். ஒன்று தெரியுதா? மாடுலஸ், இந்த மாடுலஸ் வேல்யூ ஒன்று வந்து முன்னாடி வந்து மைனஸ் பண்ணி போடணும், பின்னாடி ப்ளஸ் பண்ணி போடணும், அவ்வளவுதான். ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது 5th சம்மும் பாருங்கள். 5th சம் கண்ணு, மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. இதுவும் அதே தான் பாருங்கள். இந்த கணக்கில் இதை சென்ட்ரல் எழுதிக்கிங்க. அப்போ முன்னாடி என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் மைனஸில் பிரித்து எழுதுங்க. அப்போ மாடுலஸ்க்குள்ளே இசட் ஸ்கொயருக்கு ஒரு மாடுலஸ், மைனஸ் 3க்கு ஒரு மாடுலஸ், ரைட் சைடு ப்ளஸில் பிரித்து எழுதுங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயருக்கு ஒரு மாடுலஸ் ப்ளஸ்ஸு
என்ன பண்ணுவோம், -3க்கு ஒரு மாடலஸ் பார்த்துக்குங்க. இது ஒன்றும் இல்லை, இங்கே 3 வந்து -3க்கு மாடலஸ் எடுத்தாலும் +3 ஆயிரும். அப்போ இங்கே மாடலஸ் ஆஃப் இசட் 1 கொடுத்துருக்கானா, அப்போ 1 நடுவாண்ட பாருங்கள் -3க்கு மாடலஸ் எடுத்தால் 3. அப்போ இதை கழித்து போட்டிங்கன்னா -2, -2க்கு மாடலஸ் எடுத்தால் 2. புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் இந்த பக்கம், இங்கே 1 -3க்கு மாடலஸ் எடுத்தால் +3. அப்போ 1ஐயும் 3யும் கூட்டினா 4. அப்போ உங்கள் கணக்கு வந்துடுச்சு. ஒன்றுமே கிடையாது. நடுவாண்டு எழுதுறீங்க, லெஃப்ட் சைடு மைனஸில் பிரித்து எழுதுறீங்க, ரைட் சைடு ப்ளஸில் பிரித்து எழுதுறீங்க. 3க்கு வந்து மாடலஸ் எடுத்தால் 3 தான், இங்கே நடுவாண்ட மைனஸ் இருக்குது, அப்போ கழித்து போடுறோம். அப்போ -2, -2க்கு மாடலஸ் எடுத்தால் 2. இங்கே பாருங்கள், இது ப்ளஸில் பிரித்து எழுதும்போது -3க்கு மாடலஸ் எடுத்தால் 3 தான், +3 தான். அப்போ 1 +3 மாடலஸ் ஆஃப் இசட் 1ன்னு கொடுத்துருக்கான். இப்போ கூட்டி போட்டுக்கிறோம், எவ்வளவு தான். இது புரிஞ்சுதா? அடுத்தது அதே மாதிரி 6th சம். இந்த 6th சம் பாருங்கள், உங்களுக்கு மாடலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 2. இதில் கண்டிப்பாக ஒரு கணக்கு கேட்பாங்கன்னு நல்லா பார்த்துங்க. ஸோ தட் 8 <= மாடலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 6 + 8i <= 12. இப்போ இது சென்று இது வந்து இதுக்கும் இடையில இருக்குதுன்னு நிரூபிக்கணும். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இங்கே பாருங்கள், மைனஸில் பிரித்து எழுதுறதுக்கு தான் இப்படி போட்டு காமிச்சிருக்கேன், உங்கள் குழப்பக்கூடாதுன்னு. இந்த இடத்துல இந்த ப்ளஸ் இருக்கா, இந்த ப்ளஸ்ஸில் 2 மைனஸ் சேர்ந்தது தானே ப்ளஸ்ஸு. ஒரு மைனஸை வெளியவும் ஒரு மைனஸ் உள்ளேயும் கொண்டு போகும்போது இது -6 -8i இந்த மாதிரி எழுதலாம். பாருங்கள், இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் பாருங்கள், +6 + 8i அதே வந்துருச்சா? இதே தான், இதே இதுதான். அப்போ மைனஸில் பிரித்து எழுதும்போது இப்படி எழுதணும், ப்ளஸில் பிரித்து எழுதும்போது அப்படி எழுதணும். இப்போ கொடுத்துருக்கிற கணக்கு இதை மைனஸில் பிரித்து எழுதும்போது பாருங்கள், மாடலஸ் ஆஃப் இசட் இங்கே பாருங்கள், மைனஸ் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? இதில் பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸு என்ன பண்ணணும், இந்த ப்ளஸில் 2 மைனஸ் இருக்குதுன்னு அர்த்தம் சாமி. அதில் ஒரு மைனஸ் வெளியில் வச்சுக்கிட்டு ஒரு மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது இதுவும் மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும். அதுதான் இப்படி மைனஸில் பிரித்து எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி ப்ளஸில் பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ மாடலஸ் ஆஃப் இசட்டு 2ன்னு கொடுத்துருக்காங்க, போட்டுக்கிறோம். இது மைனஸ், இது பாருங்கள் மாடலஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ -6 ஸ்கொயர் பண்ணால் 36, -8 ஸ்கொயர் பண்ணால் 64. அப்புறம் இது கணக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் மாடலஸ் ஆஃப் இசட் 2ன்னு போட்டுக்கிறோம். இது மாடலஸ் வேல்யூ ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணால் 36, இமேஜினரி பார்ட் 8 ஸ்கொயர் பண்ணால் 64. இப்போ இதை ஆட் பண்ணினா 100, 100க்கு ரூட் எடுத்தால் 10, இங்கேயும் 10. அப்போ 2 - 10 வந்து -8 வரும். -8க்கு மாடலஸ் எடுத்தால் +8. இங்கே மாடலஸ் தேவையில்லை, ஏன்னா ப்ளஸ் தான் இருக்குது. 2 + 10 12. ஸோ இந்த கணக்கு 8க்கும் 12க்கும் இடையில இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இது. இப்போ இது புரிஞ்சுதா தங்கம்? ஒன்றுமே இல்லை, இந்த 4 கணக்கு இந்த மாடலில் இருக்குது. இதிலேருந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு கணக்கு கேட்பாங்க. தேங்க்யூ. கவனமாக படிங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.